Hey guys, நீங்க பாத்துங்க பேபி டேக். சோ இன்னைக்கு வீடியோ பத்தி பார்க்க போறோம்னா உங்க போட்டோல இருக்க பேக்ரவுண்ட எப்படி ப்ரொஃபஷனலா ரிமூவ் பண்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்றது பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்க. நாங்க பரவாயில்ல வீடியோ உங்களுக்கு நோட்டிஸ் வந்துரும். லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இந்த மாதிரி புளியோ மாதிரி எடிட் பண்ணாம எப்படி ப்ரொஃபஷனலா எடிட் பண்றதை இந்த வீடியோல பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் இது நீங்க எடுத்துருக்க போட்டோ, நீங்க எடுக்கிற போட்டோ உங்க சப்ஜெக்ட்டுக்கும் பேக்ரவுண்டுக்கும் ஒரு பெரிய வைட் அபரேச்சர் வேணும். சோ அந்த அளவுக்கு பேக்ரவுண்ட் பிளர்ரா இருந்தாதான் இது அவ்வளோ அக்யூரேட்டா ஒர்க் ஆகும். கஷ்டப்பட்டு பிக்சார்ட்ல போட்டு கட் பண்றது, போட்டோஷாப்ல கட் பண்றது அந்த மாதிரி வேலைலாம் தேவையே இல்லை. இந்த வெப்சைட்ல போயிட்டு நீங்க போட்டோ அப்லோட் பண்ணா மட்டும் போதும், அதுவே தனியா கட் பண்ணி கொடுத்துரும் ஃப்ரீயா. இந்த வெப்சைட் பேர் என்னன்னு பாத்தீங்கன்னா ரிமூவ் பேக்ரவுண்ட். ஸோ ரிமூவ் பேக்ரவுண்ட் கூகுளில் போய் போடுறீங்க, ஃபர்ஸ்ட் ஒரு வெப்சைட் தான். இது உள்ள போனீங்கன்னா அப்லோட் கேட்கும். ஸோ அப்லோட்ல போயிட்டு உங்களுக்கு தேவையான ஃபைல் அப்லோட் பண்ணுங்க. அவ்வளவுதான், உங்க பேக்ரவுண்ட் ரிமூவ் பண்ணியாச்சு. இதை தவிர்த்து இதே வெப்சைட்ல இன்னும் சில ஆப்ஷன்ஸ் ஆகுது. ஸோ அதை பத்தி நான் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் எரேஸ். உங்களுக்கு தேவையில்லாத இடத்த நீங்க எரேஸ் பண்ண இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எரேஸோட பிரஷ் கண்ட்ரோல் கீழே இருக்கும். எவ்வளவு பெருசு வேணாலும் இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எவ்வளவு சின்னதாக வேணாலும் டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ரெஸ்டோர். ஒரு இடத்த தெரியாம அழிச்சிட்டீங்க, ரெஸ்டோர் பண்ணணும்னா அதுக்கு இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பாத்தீங்கன்னா இது அதே மாதிரி தான் பிரஷ் கண்ட்ரோல், சின்ன பெருசு எது வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இருக்க கை நம்மளுக்கு தேவையில்லை. இப்போ எரேஸ் பண்ணா எரேஸ் செலக்ட் பண்ணிட்டு பிரஷ் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு எரேஸ் கொடுத்தா எரேஸ் ஆயிடும். சப்போஸ் இப்போ அந்த இடம் எனக்கு திருப்பி தேவைன்னா ரெஸ்டோர் கொடுத்துட்டு திருப்பி பிரஷ் சைஸ் செலக்ட் பண்ணிட்டு திருப்பி கொடுத்தா திருப்பி ரெஸ்டோர் ஆயிடும். அதே மாதிரி மேல அண்டோ ரீடோ ஆப்ஷன் இருக்கும். ஸோ நீங்க வேணா அண்டோ பண்ணிக்கலாம், வேணா ரீடோ பண்ணிக்கலாம். அண்டோ பண்ணீங்கன்னா முன்னாடி ஸ்டெப் போகும், ரீடோ பண்ணினா அடுத்த ஸ்டெப் வரும். இப்படி கட் பண்ண போட்டோ பாத்தீங்கன்னா PNG ஃபார்மேட்ல இருக்கும். ஸோ நீங்க அப்படியே வேணா PNG போட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம். அதை தவிர்த்து இந்த மாதிரி ஒரு பேக்ரவுண்ட் போட்டு டவுன்லோட் பண்ணணும்னா ஸோ அந்த சாஃப்ட்வேர்ல சில பேக்ரவுண்ட் இருக்குது, போய் பார்க்கலாம். ஒரு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணும்போது அது ஓரளவுக்கு ப்ரொஃபஷனலாவாச்சும் இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப மட்டமாயிடும். ஸோ உங்க ஆப்ஜெக்ட் தனியாக எடுத்துன்னு சொல்லிட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நீங்க ப்ரொஃபஷனலா ஷூட் பண்ணணும்னா ஒரு பிளைன் பேக்ரவுண்ட் தான் எப்பவுமே ஷூட் ஆகும். ஸோ இந்த இடத்துல நம்ம ரெட் கலர் சூஸ் பண்ணிக்கலாம். அவங்க டிஃபால்ட்டாக ரெட் கலர் இருந்துச்சு. ஸோ இப்போ பாத்தீங்கன்னா எவ்வளவு கிளியரா மேட்ச் ஆயிருக்குது. அவ்வளவுதான், இதுக்கு மேலே பிக்சார்ட்லயும் போட்டோஷாப்ல உட்காந்து ஒர்க் பண்ண தேவையில்ல. ஒரு வெப்சைட்ல போறோம், போட்டோ தூக்கி போடுறோம், அது திருப்பி கட் பண்ணுது, நம்மளுக்கு தானா கொடுத்தது, நம்ம எடுத்து வச்சுக்கிறோம். தட்ஸ் ஆல். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்றது, பக்கத்துல பெல் ஐகானை தட்டி விட்டீங்க. நாங்க போற எல்லா வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஸ் வந்துரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்குது, போய் செக் பண்ணி பாருங்க.